அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். அதாவது இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால சரி நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம், வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். உள்ள நாள் முழுக்க பாட்டுன்னு அலையும். நம்ம ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறோம். ஆனால் பிள்ளைங்களை வந்து ரொம்ப சுற்றி பார்க்குறது கூட்டிகிட்டு போகிறது கிடையாது. அதனால் சரி இன்றைக்கி எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அப்படி தூக்கி தள்ளி வச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்காக இன்றைக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கிளம்பியாச்சு. எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்க வந்து கார்லனாலே வர மடிப்பாங்க, பைக்லனா போவாங்க. இப்போ நாங்கள் பிள்ளைங்க வளர்ந்துட்டதுனால 4 பேருமே சேர்ந்து எங்களுக்கு பைக்கில் வந்து ரொம்ப போக முடியலை. அதனால தான் சரி இப்போ எங்கே போனாலும் காரை தூக்கிட்டு போகிறது, காரை எடுத்துகிட்டு போகிறது. இன்றைக்கும் பிள்ளைங்க வந்து வர மாட்டேன்னு சொன்னாங்க, கார்லலாம் நாங்கள் வரல அப்படி தான் சொன்னாங்க. சரி அவங்கள வற்புறுத்தி கூட்டிகிட்டு போயாச்சு. எங்கள் பிளாக்கி எங்கே போனாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வழி அனுப்புவான். இன்றைக்கும் அப்படி தான் கிளம்பி வந்தாச்சு. ஜாலியாக தான் இருக்குது. இப்படி வாரத்தில் ஒரு தடவை வெளியே போனால் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். திருப்பரப்பருவிக்கு போகலான்னு நினச்சோம். திடீர்னு முடிவு பண்ணி 3 மணிக்கு கிளம்புறதுனால இனி எல்லா இடமும் போயிட்டு வரேன்னா நேரம் ஆயிரும். அப்போ ஏதாவது ஒரு இடம் நல்லா பார்க்கலாம் அப்படின்ட்டு மாத்தூர் தொட்டி பாலத்துக்கு தான் இன்றைக்கி போகிறோம். இவ்வளோ நாள் நான் வந்து 2வது தடவை தான் போகிறேன். இவ்வளோ நாள் நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கோன்னு தான் பேர். நான் வந்து ஃபஸ்ட் ஒர்க்காக போயிருக்கேன். இது 2வது டைம் தான் போகிறேன். வழி தெரியாமல் வந்து சரி எப்படி போனாலும் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு. எங்கள் பிள்ளைங்கள்லாம் பாவம், அதுங்களுக்கு காரில் ஏறினோடனே வாமிட் மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. அதனால் ஒருத்தி கீழே படுத்திருக்கா, ஒருத்தி சீட்டில் படுத்திருக்கா. பக்கத்தில் வந்தாச்சு, மாத்தூர் பக்கத்தில் வந்தாச்சு. பார்க்கும்போதே இடங்கள்லாம் வந்து இங்கே உள்ள இடம் இந்த ரப்பர் தோட்டங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். மாத்தூர் வந்துட்டோம். வந்தாச்சு திருப்பூரப்பா தொட்டில் பாலம். வண்டி 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 இங்கே பாருங்கள், வண்டி இல்லைப்பா என்ன ஆளும் தயவு செஞ்சு விழுந்துடாது. நீங்கள் தள்ளி வாங்க, இடம் சூப்பராக இருக்கும் உண்மையாகவே. ஆமாம் பின்னாடி தள்ளி வாங்க. பாய்கனி பாய் காட்டுங்க, பாய்கனி. அண்ணா திரி அங்கேருந்து பாரு தெரியுவா. நான் அந்த வந்தேன். இங்கே வந்து நிறைய அன்னாச்சி பழம் தோட்டம் இருந்துச்சு. எங்கள் பிள்ளைங்க பார்த்தது கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கே அவங்கள கூட்டிக் கொண்டு காமிச்சோம். பாலம் ஏற ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து எல்லோரும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கணும் அப்படின்ட்டு கடையில் போய் நிற்கிறாங்க. எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக தான் ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. எதுக்கு இப்போவே போய் இப்போ நிற்கிறியன்னு சொல்லி கேட்டால் அது நாங்கள் நடக்கும்போதே ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டே நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பிள்ளைங்க எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க. நான் மட்டும் வாங்கலை. நான் வந்து ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து அடுத்த நாள் நிகழ்ச்சி இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம படுத்துக்கிட்டோம்னாக்கு அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நான் வாங்கி சாப்பிடலை. தொட்டி பாலத்தில் நடக்க ஆரம்பித்தாச்சு. குரங்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கு. அதாவது பாலத்தில் ஏறினோடனே வந்து எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிட்டு வீடியோ நான் நிறைய எடுக்கணும்னு தான் நினச்சேன். அதனால் என்னால் தொடர்ந்து எடுக்க முடியலை. பார்த்தேன் கீழேயே பார்த்துட்டு அப்படி நடக்கும்போது தலை கறக்க மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு வீடியோ தான் நான் எடுத்திருப்பேன், அதுக்கு மேலே எடுத்துருக்க மாட்டேன். இதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. அதுலேயும் செல்லை வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்டு நடக்கும்போது கூட கொஞ்சம் ஏதோ தலை சுற்றுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் இவங்க 3 பேருக்கும் கொண்டாட்டம் தான். பாலத்தில் வந்து நடந்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வருது பார்த்திங்களா. இந்த குடுப்பனை யாருக்கு கிடைக்கும்? நமக்கும் ஐஸ்கிரீமுக்கும் வந்து ரொம்ப தூரம். சரி நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை, அப்படியே வந்து மெல்ல நடந்து அப்படியே வந்துட்டோம். வந்து கடைசியில் கரையில் வந்து சேர்ந்தாச்சு. பாருங்கள் அந்த தண்ணியெலாம் வந்து பார்க்கவே அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அதில் வந்து குளிக்கணும் போலவே இருக்குது. அவ்வளவு சூப்பராக வந்து இருக்குது தண்ணி. என்னமோ தெரில, எனக்கு இந்த மாதிரி வந்து குளிக்கலாம் நல்லா பிடிக்கும். சின்ன வயசுலலாம் வந்து போய் ஆற்றுலலாம் குளிப்போம். இப்போம்லாம் வந்து குளிக்கிறதெல்லாம் விட்டுட்டோம். ஏன்னா நமக்கு உடனே ஜலதோஷம் வந்துடும். அதனால் வந்து எதுவுமே வந்து இப்போ எங்கே போனாலுமே எதுவுமே சாப்பிட வர யோசிப்பேன். சரி ஒரு நுங்கு சர்பத்தாவது நம்ம வந்த மட்டுக்கும் நம்ம ஏதாவது நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி பிள்ளைங்களாம் சொன்னாங்க, நாங்களே வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம், நீங்கள் ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அதில் சரி அப்போ ஒரு நொங்கு சர்பத்தாவது வாங்கி குடிக்கலான்ட்டு குடித்தா நொங்கு சர்பத்து விலை 80 ரூபா. அதில் ஒன்றுமே இல்லை. என்ன நினச்சாலும் சரி தான், ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அது வந்து அவ்வளோவா வந்து நல்லா இல்லை. சரி அப்படியே கொஞ்சம் குடிச்சிட்டு மிச்சத்தெலாம் தூர ஊற்றிட்டு
வந்து பார்த்தா இங்கே நம்ம நந்தினி வில்லிசை குழுவினர்கள் இருந்தாங்க. நந்தினி எங்கள் அக்கா வில்லுப்பாட்டு குழுவினர்கள் அங்கே இருந்தாங்க. அவங்கள நாங்கள் எதார்த்தமாக தான் பார்த்தோம். பாலத்துக்கு மேலே நிற்கும் போதே அவங்க கார் நின்று நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறமா கீழே அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் தான் ப்ரோக்ராம் நினைக்கிறேன். சரி அப்போ அவங்களையும் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட அப்படியே நேரத்தை போக்கிக்கிட்டு வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எல்லோரும் டீ குடித்தாங்க. அவங்க டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறமா இனி வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு அவங்களும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறமா வந்து நாங்களும் வந்து கிளம்பியாச்சு. எல்லாருக்கும் அப்படியே ஒரு பாய், அதாவது எல்லாத்துக்கும் ஒரு டாட்டா போட்டுக்கிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வரல, நாங்கள் வந்து இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடம் இருந்துச்சு. அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டே இருக்கோம். சுற்றி பார்த்துட்டே வந்து போகிற வழியில் வந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். வேணா இடம் நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. வெளியே போய் வந்து இப்படியே ரீல்ஸ் எடுக்கும்போது நல்லா இருக்குது. இடம்லாம் வந்து சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இதை தலைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு பைத்தியம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. அப்படியே படியெல்லாம் ஏறி இறங்கி கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. அதுக்கப்புறமா சரி, ஆனால் நல்லா தான் இருக்குது. இப்படிலாம் போயிட்டு வரும்போது நல்லா தான் இருக்குது. நமக்கு டைமும் கிடைக்கணும், அதே டைமில் கையில் பணமும் வேண்டும். இந்த பாலம்தான் வந்து நம்ம இன்றைக்கி ஏறி இறங்கியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ ஒசரமாக இருக்குது அப்படின்ட்டு. இது பாலத்துக்கு கீழே தான். உயிரை எடுக்க பிறந்தவளே பிறந்தவளே, என் உயிரை எடுக்க எனக்கு பிறந்தவளே நினைக்கு. இதுவும் அப்படிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த மாத்தூர் தொட்டி பழத்துக்கு கீழே ஆறு ஓடுது இல்லையா, அதில் குளிக்கிற வீடியோ கொஞ்சம் எடுத்திருப்பேன், அது போடுறேன். டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.